உயிர் தப்பியது. கிருஷ்ணதேவராயருக்கு கோல்கொண்டா மன்னனும் விரோதிகளுள் ஒருவனாக இருந்தான். அவன் எப்படியாவது இராயரை கொன்றுவிட்டால் நாட்டையே அபகரித்து விடலாம் என்று எண்ணினான். இராயரை போரிட்டு வெல்வது கடினம், அதனால் சூழ்ச்சியால் அவரை கொல்ல மன்னன் திட்டமிட்டான். அதன்படி ஒரு ஒற்றனை விஜயநகரத்துக்கு அனுப்பினான். அவன் எந்த விதத்திலாவது இராயரை கொன்றுவிட வேண்டுமென்று ஆணையிட்டிருந்தான். அந்த ஒற்றன் விஜயநகரத்துக்குள் பிரவேசித்தான். நேரே அரண்மனைக்குள் சென்று அவரை கொல்ல முடியாது என்று அவனுக்கு தெரியும். அதனால் இதற்கு ஒரு திட்டம் வகுத்தான். மன்னரிடம் மிகவும் செல்வாக்கு பெற்றிருக்கும் தெனாலிராமனின் உதவியுடன் மன்னரை ஒழிக்க எண்ணினான். அதனால்தான் ராமனின் தாய்வழி உறவினன் என்றும் வெகு தொலைவிலிருந்து வருவதாகவும் கூறி ராமனையும் அவன் வீட்டாரையும் நம்ப வைத்தான். ராமனும் தன் வீட்டில் தங்க அவனுக்கு அனுமதியளித்தான். சில நாட்களுக்கு பிறகு ராமனும் அவன் குடும்பத்தாரும் வெளியூர் செல்ல நேர்ந்தது. அப்பொழுது ஒற்றன் மட்டுமே வீட்டில் இருந்தான். இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திய அவன் ராமன் எழுதியதைப் போல ஒரு கடிதம் எழுதி மன்னனுக்கு அனுப்பினான். அதில், உடனே நீங்கள் என் வீட்டிற்கு தனியாக வர வேண்டும். உங்களுக்கு ஒரு வினோதத்தை காட்டப் போகிறேன் என்றிருந்தது. ராமன் மீது நம்பிக்கை வைத்திருந்த மன்னர் அதை அப்படியே நம்பினார். அக்கடிதத்தில் கண்டது போல ராமனின் வீட்டிற்கு தனியே சென்றார். இது நான் சமயம் என்று ஒற்றன் கட்டாரியால் மன்னரை கொல்ல முயற்சித்தான். இராயர் சாமர்த்தியமாக அந்த வஞ்சகனிடமிருந்து தப்பினார். அவன் தப்ப முடியாதபடி கெட்டியாக பிடித்துக் கொண்டு வெளியிலுள்ளவர்களை அழைத்தார். அவர் குரலை கேட்டதும் பலரும் வந்துவிட்டனர். கொலை செய்ய இருந்தவனை பிடித்து அந்த இடத்திலேயே அவனை அடித்து கொன்றுவிட்டனர். மன்னருக்கு ராமன் மீது அடங்காத கோபம் ஏற்பட்டது. எதிரி நாட்டு ஒற்றனுக்கு தன் வீட்டில் தங்க இடம் கொடுத்து விட்டாளே என்று அவன் மீது சந்தேகமும் வருத்தமும் கொண்டார். அந்த நேரம் பார்த்து ராஜகுரு ராமனை பழி தீர்க்க இதுதான் சமயம் என்று எண்ணி, அரசே, ராமன் வேண்டுமென்றே எதிரிக்கு உடைந்தையாக இருந்து தன் வீட்டில் தங்க இடமளித்துள்ளான். நீங்கள் எச்சரிக்கையாக இல்லாதிருந்தால் மரணமடைந்திருப்பீர்கள். அதனால் தங்கள் உயிருக்கே எமனாக இருந்த ராமனுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ராமன் மீது ஆத்திரங்கொண்டிருந்த மன்னருக்கும் இதுவே சரி என்று பட்டது. உடனே இராமனை கைது செய்து வர உத்தரவிட்டார். அவனுக்கு மரண தண்டனையும் அளித்துவிட்டார். ராமனுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. முன்பின் தெரியாத ஒருவனுக்கு தங்க இடமளித்தது குற்றம் என்பதை அவன் உணர்ந்தான். இருந்தாலும் அதற்காக தனக்கு மரண தண்டனையா என்று வேதனைப்பட்டு மன்னரிடம் தன்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொண்டான். ஆனால் மன்னரின் மனம் இறங்கவில்லை. ராமா, நீ செய்தது அரசியல் சட்டத்திற்கு விரோதமான காரியம். இப்படிப்பட்ட குற்றத்தை யார் செய்தாலும் மன்னிக்க சட்டம் இடந்தராது. உனக்கு மரண தண்டனை விதித்ததுதான். இதை மாற்றவே முடியாது. இருந்தாலும் என்னுடைய அன்புக்கு பாத்திரமாக இருக்கும் நீ எவ்வாறு இறக்க விரும்புகிறாயோ அதைச் சொல். அவ்வாறே உனக்கு மரண தண்டனை நிறைவேற்ற செய்கிறேன் என்றார். ராமன், உண்மையாகவா மன்னா? என் விருப்பம் போல மரண தண்டனை விதிப்பீர்களா? வாக்கு தவற மாட்டீர்களே என்றதும் மன்னர், நான் சொன்னால் சொன்னதுதான், தவற மாட்டேன் என்று கூறினார். மன்னர் வாயிலிருந்து இத்தகைய வார்த்தை வந்ததும், அரசே, நான் வயது முதிர்ந்து என் உடலிலுள்ள தலை கழுத்தை விட்டு போக விரும்பும் தொண்டு கிழவனாக இருக்கும் நிலையில்தான் நான் சாக விரும்புகிறேன் என்று சிரித்தபடி சொன்னான். மரண தண்டனை விதிக்கப்பட்ட நிலையிலும் உறுதி தளராது நகைச்சுவையுடன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முயற்சித்த ராமன் மீது அன்பும் பரிதாபமும் மன்னருக்கு ஏற்பட்டது. அவன் கூறியதை கேட்டு அவரும் சிரித்தபடி அவனுக்கு விடுதலை அளித்தார்.